ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே மஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் காவேரி ரொம்பவே மனசு கஷ்டத்தோட வரதை பார்த்த விஜய் என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரி ரொம்பவே அமைதியாக இருக்கிறத பார்த்த விஜய் என்ன பண்ணுறாரு, திரும்பவும் கேட்குறாரு, என்னாச்சு காவேரி, உனக்கும் யமுனாவுக்கும் ஏதாவது சண்டையா, என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்குள்ளேயே காவேரிக்கு இவர்கிட்டயே நம்ம கோவப்படணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சமாளிச்சுட்டு அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க சாரதா. இவ என்னத்தை சொல்லி வச்சாலோ தெரியல மாப்பிள்ளை தம்பிக்கிட்ட யமுனா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, காவேரியை பார்க்க போகிறாங்க. சாரதா பார்த்தா தாத்தா பாட்டி வாங்க உள்ள வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் அங்கேருந்து வராரு. வாங்க ஆண்டி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி, காவேரி எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மாடியில் தான் இருக்கா போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. சாரதா கிட்ட காஃபி குடிச்சிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க. காவேரி ரொம்பவே சோகமாக இருக்காங்க. ரூம்குள்ளே எல்லாத்தையுமே நினச்சி மனசில் போட்டு குழப்பிக்கிட்ட மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா குரல் கொடுத்துட்டே போகிறாங்க. அம்மா வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக அவங்க அம்மா வரவேற்கிறாங்க. என்னம்மா திடீர்னு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா சும்மா தோணுச்சு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுமா ஏதாவது சாப்பிட்றியம்மா, நைரி ஏதாவது கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நீ உட்காரடி அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஏம்மா ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, காவேரி உனக்கு ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது இருந்தால் அம்மா கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏம்மா இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லடி அடிக்கடி நீயும் எம்னாவும் சண்டை போட்டுப்பீங்க, எல்லாம் சரியாயிடும். இப்போ என்னவோ உங்ககிட்ட பேசாமலே இருக்கா, எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, என்னாச்சு காவேரி சொல்லு அம்மா கிட்ட, எதுவாக இருந்தாலும் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, நீ தான் சொன்னல நாங்கள் அடிக்கடி சண்டை போட்டுப்போம், அதுக்கப்புறம் சேர்ந்துருவோம், அதே மாதிரி தான்மா, நீ ஏமா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக கீழே இருக்க விஜய் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்திருக்காங்கல்ல காவேரி அம்மாவுக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க பாட்டி, நானே எடுத்துகிட்டு போய் மேலே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்த தாத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல விஜய் ரொம்பவே மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. காஃபி எடுத்துகிட்டு மேலே போகிறாரு. இந்தாங்க ஆண்டி காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ தம்பி நீங்கள் எதுக்காக தம்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அத்தை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி, உங்களுக்காக எது வீண் சிரமம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதில் என்ன சிரமம் இருக்குது அத்தை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு காஃபி தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி நீங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு விஜய். எல்லாம் பார்த்தா காவேரி மனசுக்குள்ளே எது யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரே இவ்வளோ பாசமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. எல்லாத்தையும் பார்த்தா சாரதா என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட, தம்பி ரொம்ப நல்லவராக இருக்காருடி, ஏன் பார்த்துக்கிட்டேடி அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சுடி, ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன்டி, நல்ல மாப்பிள்ளையாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க விஜய் பற்றி. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி உங்ககிட்ட பேசி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னடி ஏன் பதிலே சொல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை கேட்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சரிடி நீ உடம்ப பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சாரதா. வீட்டுக்கு போன சாரதா பாட்டியை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாப்பிள்ளை தம்பி ரொம்ப நல்லவராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் மாமா ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு, ஆனால் உன் பொண்ணு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே காவேரி திட்டிட்டு இருக்காங்க யமுனா. அடுத்ததாக விஜய் காவேரி மறுநாள் ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. விஜயை பார்த்த காவேரி என்ன பண்ணுறாங்க, அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன காவேரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நீங்கள் இனிமேல்ட்டு அம்மா கிட்ட இவ்வளோ பாசமாலாம் நடந்துக்க தேவையில்ல அப்படின்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு தானே ஒரு ஏமாற்றமாக இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க தானே ரொம்ப கவலைப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ காவேரி ஏன் இதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, ஆமாங்க உண்மையை தானேங்க சொன்னேன், அதுக்கப்புறம் நான் உங்களை விட்டு போகும்போது எல்லாமே கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க காவேரி. இது எல்லாத்தையும் கேட்ட விஜய் என்ன பண்ணுறாங்க, நான் உன்னை விட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாரு. இதுக்கப்புறமா காவேரியை விஜய் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது என்னவா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா, அப்போ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.